ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஷார்ட்ஸ். அந்த காலத்தில் வந்துட்டு ஷேவிங் பண்ணுறதுக்கு நம்ம ஜனங்க யூஸ் பண்ண ஒரு பொருள் இந்த செவாலை கத்தி. இந்த செவாலை கத்தி எவ்வளோ ரஃபாக இருக்கும்னா, நம்ம காய்கறி வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற கத்தி எவ்வளோ ஒரு ஆபத்தாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கத்தி இருக்கும். ஸோ இதில் தான் அந்த காலத்தில் ஜனங்க ஷேவிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப காயங்கள் ஏற்படும், அங்கங்கே அறுத்துக்கும் கட்டுங்க அநேகமாக இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை பார்த்து நம்ம ஜிடி நாயுடு என்ன பண்ணாருன்னா, இவர் ஒரு தகரத்தில் மெலிசான ஒரு தகரத்தில் ஒரு பிளேடை முதல்ல இவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த பிளேடை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஜனங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த காயமும் ஏற்படல, அந்த ஷேவிங் அந்த வேலையும் அவங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதை பார்த்த இந்த ஒரு அமெரிக்கா நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, $1,00,000 உங்களுக்கு கொடுக்குறோம், அதோட காப்பு உரிமை, அதாவது அந்த பேட்டன்ட் ரைட்டை அவங்க கேட்டாங்க. ஸோ இவர் என்ன சொன்னார், நான் உங்களுக்கு கொடுக்குறதுலன்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நான் இதை தமிழ்நாட்டிலே ஒரு ஃபேக்ட்ரியை நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு நீங்கள் ஃபண்டு நிதி ஒதுக்கணும்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்போ இருந்த அந்த கவர்மெண்ட் இவரோட அந்த கோரிக்கையை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்க நிறுவனம் இவருக்கு $10,00,000 கொடுக்குறேன், இந்த ரைட்ஸை எங்களுக்கு நீ கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் மன உளைச்சலில் இருந்ததுனால இவர் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே அதை காப்பிரைட்டை இவர் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க அதை ஒரு பெரிய கம்பெனியாக்கி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மாத்திரம் யோசிச்சு பாருங்கள், இவருக்கு மாத்திரம் அந்த டைமில் நம்ம இந்திய அரசாங்கம் இவருக்கு உதவி செஞ்சுன்னா இந்த ஜிலட் போன்ற கம்பெனிங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் இப்போ இருந்திருக்கோம், நம்ம இந்தியாவும் கொஞ்சம் முன்னேறிக்கும். நீங்கள் இந்த ஜிடி நாயுடு பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.